Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க நீங்கள் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் எல்லாம் கண்டினியூவாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து ரொம்ப மேஜர் இஷ்யூ. ரெண்டு விஷயம், ஸ்டாப் லாஸ் போடுறதும் டார்கெட் வரலாம் ஹோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ட்ரேடிங்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் சேர விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலிமா யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்க வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே உங்களுக்கு FYERS ட்ரேடிங் அக்கௌண்ட் வெப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அலைஸ் ப்ளூ கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூவில் வந்து உங்களுக்கு லிவரேஜ் அதிகமாக கொடுப்பாங்க, மார்ஜின் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய குறைஞ்ச அமௌண்ட்லேருந்து அதிகமான லாட்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மெயின் வந்து ட்ரேடிங் கற்றுக்கிட்டவங்க அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கற்றுக்காதவங்க வந்து FYERS வெப்பில் இருக்குது, அதுவும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கும். அதாவது ட்ராகன் டைப் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் அது மாதிரி சில ஃபெசிலிட்டி இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ, உங்களுக்கு எது ஓகே இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்குது அப்படின்றது அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் என்ன அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அதில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் அந்த வெபினாரில் நீங்கள் என் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த் ஒரு மந்த் எண்டில் ஒரு வெபினார் இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு கீழே வந்து என்னுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இங்கிலீஷில் லியோ ட்ரேட் 27 அது கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெந்த சப்ஸ்கிரைபர் 500 ரீச் ஆகுறாங்களோ அதுக்கப்புறமா வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக இங்கிலீஷில் அப்லோட் அதில் செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் கண்டிப்பாக வந்து கேம்லிங் கிடையாது. ஓகேங்களா? அதில் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்லுங்கன்னா ட்ரேடிங் மட்டும் கண்டிப்பாக கேம்லிங் கிடையாது. அந்த நம்ம பார்க்குற பார்வை வந்து கேம்லிங்காக மாற்றிக்கிறதுனால வர பிரச்சனைக்கு தான் அது. ஓகே, இப்போது நான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லலை இல்லைங்களா? அந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டா அங்கே கேம்லிங் ஆகாது அந்த இடத்துல. ஆனால் ஸ்டாப் லாஸ் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது கேம்லிங் ட்ரேட். சிம்பிளாக சொன்னால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணால் கேம்லிங் ட்ரேட். டார்கெட் வரலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணாமல் ட்ரேட் பண்ணால் அதுவும் கேம்லிங் டைப் ட்ரேட் தான். ஸோ நீங்கள் எந்த டைப்பில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் விசாரிச்சாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதில் ரெண்டு மிஸ்டேக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப மேஜர் மிஸ்டேக்ஸ். நிறைய நண்பர்கள் இந்த வெபினார் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரவங்களும் சரி, இல்லை வெபினார் அட்டன் பண்ணிட்டப்பறம் கூட அந்த மிஸ்டேக்ஸை கண்டினியூ பண்ணுறப்ப தான் அது வந்து அடிக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த ட்ரேடு 3 வருஷம் 4 வருஷம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அடிக்ட்லேருந்து வெளியே வர முடியாது. சார் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், ஆனால் அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்வாங்க. ஓகே, அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய ஒய்ஃப் பேர்லையோ உங்களுடைய சில்ட்ரன்ஸ் பேர்லையும் ஃபஸ்ட்டு உங்களோட எல்லா மணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? மெயின் பிரச்சனை என்னென்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, ஸோ ஒன்று இந்த ட்ரேடிங் விட்டு அவாய்ட் பண்ணி வேறு வேலையை பாருங்கள். இல்லை என்னால் ட்ரை பண்ணுறேன் சார், கண்ட்ரோல் ட்ரை பண்ணுறேன், இல்லை இவ்வளோ வருஷம் நான் எஃபர்ட் பண்ணிட்டேன், இதுலேருந்து விட்டுட்டு வேறு இது போக முடியல, என்னால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மணியெல்லாம் வித்ட்ரா பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அட்லீஸ்ட் உங்களுடைய மணி என்ன கொஞ்சம் நினச்சி என்ன மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, அதையாவது சேவ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று கடன் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எனக்கு எல்லாம் ட்ரேடிங் வந்துருச்சு, எனக்கு இப்போது பரவாயில்ல, நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எப்பவும் நினைக்காதீங்க. ஏன்னா என்றைக்கு தேதியாக இருந்தாலும் இன்னும் நம்ம மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டே தான் இருப்போம். இன்க்ளூடிங் நானும் இப்போ இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன். எனக்கு எல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சுன்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? நான் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த 2 மேஜர் மிஸ்டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது லூசிங் ட்ரேடில் வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இப்போது கீழே வந்து ஆல்ரெடி ஒரு 500 ருபீஸ் ஆல்ரெடி வந்து ஒரு 400லேருந்து 500 நான் ஸ்டாப்பாக மேலே வந்துட்டு ஸ்டாக்ஸ் அது. ஓகே, இப்போ நீங்கள் இன்ட்ரடே ட்ரேடர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. ட்ரேட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் பார்க்குற கண்டிஷனில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மார்க்கெட் கரெக்ஷன் வருது, ஒரு ரெட் கேனில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா?
இதில் ட்ராவல் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது கீழே சேல் போடுறீங்க மார்க்கெட் சேல் ட்ரிகர் ஆகிடுது ஓகேங்களா. சேல் ட்ரிகர் ஆகிட்டு என்ன பண்ணணும் திரும்ப வந்து மேலே அப்பில் போகுது. ஓகே நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு 100 குவான்டிட்டி வாங்கியிருப்பீங்க. 100 குவான்டிட்டி மீன் எவ்வளோ அந்த 500 ஷேர்ஸ் வந்து 500 ருபீஸ் இருக்க ஷேரை 100 குவான்டிட்டியை சேல் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பைன்னு சொல்லிட்டு நீங்கள் சேல் பண்ணிட்டு இருப்பீங்க. சேல் பண்ணிவிட்டு கீழே வந்துன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டாக மேலே போகுது. ஸோ லாஸில் காமிக்குது உங்களுக்கு ஓகேங்களா. லாஸில் ஒரு 2 ருபீஸ் 3 ருபீஸ் 4 ருபீஸ் அப்படி மேலே போயிட்டு உங்களுக்கு லாஸ் அதிகமாக காமிக்குது. உங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா நீங்கள் இங்கே பார்ப்பீங்க இந்த 400 ருபீஸில் உங்களுடைய கவனம் இருக்கும். அதாவது உங்களுடைய கவனம் வந்து இந்த 400 ருபீஸில் இருக்கும். 400 ரூபாயிலேருந்து இந்த 500 ரூபாயில் மேலே வந்த ஸ்டாக் 550 ரூபா ஓடிட்டு இருக்குன்னா இங்கே வந்த ஸ்டாக்ஸ் எப்படியா இருந்தாலும் கரெக்ஷன் ஆகும் கீழே வரும், எப்படியா இருந்தாலும் கரெக்ஷன் ஆகும் கீழே வரும், அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டை மாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் வந்து அவ்வளோ ஈஸியாக பணம் சம்பாதிக்க யாரையும் விட்டுறாது. ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்காதீங்க வரும்னு சொல்லிட்டு. இப்போ என்ன நடக்குதோ அதுதான் கேரண்டி. ஓகே இப்போ ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்குதா, ஓகே உங்களுக்கு ஃபேவராக போய்ட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஆப்போசிட்டாக போய் சொல்லி நீங்கள் வரும்னு நீங்கள் எப்படி கற்பனை பண்ணலாம்? ஓகே அது வரலாம், வரும் வராமல் போகலாம், நமக்கு தெரியாதது. ஆனால் மார்க்கெட் ப்ரெசென்ட் கண்டிஷன் எந்த பக்கம் போய்ட்டுருக்கு அதை பாருங்கள். அதுதான் சொல்கிறது ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இங்கே சேல் பண்ணீங்க இல்லையா, ஸோ இதனோட ஹையை ஸ்டாப் லாஸ் போட்டிங்க. ஓகே ஸோ இதனோட ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 100 ருபீஸ் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே அந்த 100 ருபீஸ் லாஸ்க்கு நீங்கள் வேண்டாம் அந்த அவாய்ட் பண்ணிடலாம் எப்படி தான் மேலே போய்ட்டு கீழே போய்டும் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து பெரிய லாஸஸ் ஆகும். இன்னொரு விஷயம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம் சார் சில பேர் ஆவரேஜ் பண்ண வந்துடுது அப்படின்னுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்துடுது, கிட்டத்தட்ட பாதி டைம் வந்து கீழே வந்துடுதுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அப்படி திரும்பி வரதுனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஏன் அப்படின்னா சொல்கிற பார்த்துங்க. இப்போது இங்கேருந்து 100லேருந்து ஏதோ 500 550 ஆச்சு 570 இன்னொரு 5 ரூபா மேலே போயிடுதுன்னு வச்சுக்கலாம். கண்டினியூ மேலே போய்ட்டு இங்கே ஒரு லாட் ஆட் பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் மேலே போகுது, சரி இன்னும் கீழே வந்துடும், திரும்ப இன்னொரு 100 லாட் ஆட் பண்ணுங்க. அப்படியே மார்க்கெட் கீழே வந்தால் கூட அது எந்த லெவல் சப்போர்ட் இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி தெரிஞ்சுதான் ஓகே. ஏன்னா இந்த இடத்துல வந்து அதுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஸோ இதுக்கு சப்போர்ட் ஆகும், இதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த சப்போர்ட்டாக மாறிட்டு ரியாக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும் திரும்ப மேலே போகும் ஓகேங்களா. ஸோ திரும்ப என்ன பண்ணுவீங்க அங்கேருந்து ஒரு 100 திரும்ப அங்கே வந்து ஒரு 100 ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ஆச்சு உங்களோட கண்ணுக்கு தெரியாமல் உங்களுடைய குவான்டிட்டி கிட்ட 500 குவான்டிட்டி ஆகிடுச்சு. 500 குவான்டிட்டி இன்ட்டு அதுக்கு டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டோட அது அந்த ரிகவர் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. அப்படி சப்போஸ் அது ரிட்டர்ன் வந்தால் கூட உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் டேக்ஸ் இருக்குதுங்களா அந்த லெவல் வரும். உங்களுக்கு பார்க்கறது க்ரீன் மாதிரி தெரியும் அமௌண்ட்டு, ஆனால் க்ரீனில் வந்தால் மாதிரி தெரியும். அந்த டேக்ஸ் ப்ரோக்கெலாம் சேர்த்து அங்கேருந்து ரெடியூஸ் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு வேளை கரெக்ஷனே வராமல் போகிற ஸ்டாக்ஸும் இருக்குது. சில ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூ மேலே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. அன்றைக்கி ஈவினிங் 3 o'clock வரல கூட கண்டினியூ மேலே போயிட்டே இருக்கும். அப்போது உங்களுடைய எமோஷனல் வந்து இங்கே அடிபட்டுடும். ஸோ ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க, எமோஷ்னலுக்கு ஆளாகாதீங்க ஓகேங்களா. எல்லா வீடியோவும் சொல்கிறேன், ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருந்தால் புரிஞ்சுங்க. எப்பவுமே வந்து லாஸில் போக சொல்ல ஆவரேஜ் பண்ணாதீங்க. இந்த 100 ருபீஸ் கட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க மெயின் வந்து ஸ்க்ரீனை ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, அந்த கேண்டில்ஸை ஃபார்ம் ஆகிறத பார்க்காதீங்க. ஏன்னா அந்த கேண்டில்ஸ் வந்து திடீர்னு க்ரீன் கலர் மாதிரி தெரியும், ஒரு 2 நிமிஷத்துக்கு அதுவே ரெட் கலராக மாறிடும். ரெட்டு க்ரீன் மாறிக்கிட்டே இருக்கும், மேலே போகும் கீழே வரும் கீழே போகும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே தெரியாது. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்கன்னா நீங்கள் கற்றுக்க சொல்ல இந்த 100 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த உங்களுடைய பாயிண்ட்ஸ் இந்த 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்துச்சா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே மெயின் அந்த சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் ஓரளவுக்கு ட்ரேடிங் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுடைய லாஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். இது ஒரு விஷயம், சார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். 2 விஷயம் சொன்னேன் இல்லையா, 2 பெரிய மிஸ்டேக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா. லாஸ்ட்டில் ஆவரேஜ் பண்ணது பெரிய மிஸ்டேக்ஸு, அப்புறம் இன்னொரு பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து ஓவர் ட்ரேடிங். ஓகே ஓவர் ட்ரேடிங் அதான் சொன்னேன். சிஸ்டம் ஆஃப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஓவர் ட்ரேடிங் பண்ணுவீங்க. காரணம் என்னென்னா இப்போ ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சரி ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா சரி உங்களோட மைண்ட் செட்னா அந்த 100 ருபீஸ் லாஸ் இது ஸ்ட்ராங்காக உட்காந்துரும். உங்களோட மைண்டில் வந்து 100 ருபீஸ் ஸ்ட்ராங்காக உட்காந்துரும். இல்லை இன்றைக்கி இன்னும் டைம் இருக்குது, மணி 10 மணி தான் ஆச்சு, இல்லை மணி 11 o'clock தான் ஆச்சு, 100 ருபீஸ் லாஸ் இன்னும் டைம் இருக்குது பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னுவீங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், டைம் இருக்குது, ஆனால் உங்களுக்கான டைம் இல்லது. ஓகே ஏன்னா உங்களுடைய லாஸ் கெப்பாசிட்டி 100 ருபீஸ் இருந்தால் 100 ருபீஸ்க்கு மேலே உங்களால் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே ஏன்னா உங்கள்கிட்ட 10,000 ருபீஸ் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய 1% போயிடுச்சு. ஓகேங்களா. நீங்கள் நினைக்கலாம் இன்னும் எத்தனை ட்ரேட் வேணால் பண்ணலாம், நம்ம
ஏன் நம்ம அந்த லாஸ் ரிகவர் பண்ணிடலாமல் அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஒன்று சொல்லும், ஃபஸ்ட்டில் கொடுக்குறது தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லும். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறது, உங்களுடைய லாஸ் தான் உங்களுடைய பார்டர். அது இப்போ நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு ட்ரேட் பண்ண சொல்ல லாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லாஸ் தான் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும் மார்க்கெட். எப்பவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டில் 1 இல்லை 2 முடிச்சிட்டாங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆங்க. ஒரு சிலர் வந்து ரெண்டுமே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போவாங்க, 2 ட்ரேடுமே ப்ராஃபிட் இருக்கும். ஒரு சிலர் வந்து ரெண்டுமே வந்து லாஸ் இருக்கும், அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எஸ்கேப். இல்லை நான் ப்ராஃபிட் வந்துடுச்சு இன்னொரு ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு இன்னொரு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராஃபிட்டும் சேர்த்து அந்த அவங்களுடைய முதல்ல 10,000 இருக்குல்ல அதுவும் சேர்த்து கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் 9,000 8,000 வீட்டுக்கு கொண்டு போவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேட் வந்து இன்டெரக்டாக வந்து ப்ரோக்கர்ஸ் டேக்ஸ் லா அந்த இது பயங்கரமாக எடுத்துகிட்டு போவோம். நம்ம பார்க்கறது ரொம்ப சின்னதாக தெரியாது, அந்த ப்ரோக்கர் டேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் பயங்கரமாக அதுவே உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு தோணுதா, ஒரே ட்ரேட் பண்ணுங்கள், பரவாயில்ல. நீங்கள் உங்களுடைய லாஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ, 200 ரூபீஸ் 2 ட்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, அந்த ஒரே ட்ரேட்டில் பண்ணுங்கள், 200 ரூபீஸ் லாஸ் கொடுத்துருங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம் இது என்ன நிலவரம்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் ஏதோ எடுத்து வச்சுருந்தேன் நான் இப்போ. ஓகே, ரிலையன்ஸ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எவ்வளோ 2060 பிரேக் அவுட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? 2060 2160 நான் ஸ்டாப்பாக மேலே போயிருக்குது. மார்க்கெட் இன்றைக்கும் கேப் அப் ஆகுது. கேப் அப் 2200 ரேஞ்சில் ஓடிட்டுருக்குது. ஓகே, ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல சேல் பண்ணிட்டு இருந்தீங்க கீழே போகும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும் இல்லைங்களா? அது வந்து ஒரு நியாயமான விஷயம். எவ்வளோ லாஸ் ஆகும், 2200 ஒரு 10 பாயிண்ட் வந்து உங்களுக்கு லாஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த 10 பாயிண்ட் கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் கீழே வரும் பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு 5 பாயிண்ட் மேலே போயிட்டே இருக்குது. டைம் வந்து 11 o'clock ஆகிடுச்சு. ஒரு வேளை நீங்கள் நான் சொன்னேன் ஆவரேஜ் ட்ரேட், இங்கே ஒரு ட்ரேட் பண்ணேன் இங்கே ஒரு ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்ட்டுருக்கோம். உங்களுக்கு கரெக்ஷனுக்கான வாய்ப்பே கொடுக்காது. இப்போ என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட் இல்லை இந்த இடத்துல நமக்கு க்ரியேஷன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும் அப்படின்வாங்க, அங்கே ஒரு லாட் ஆட் பண்ணுவாங்க, அதுவும் ஆகாது. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யதார்த்தம். மார்க்கெட் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. லாஸ் வந்து பயங்கரமான பேனிக் ஆகிட்டுருப்பீங்க. இந்த லாஸ் போக சொல்ல உங்களுடைய 10,000 கிட்டத்தட்ட 5,000 மாறிட்டு இருக்கும். ஓகேங்களா? 5,000 ரூபீஸ் வந்து உங்களுடைய லாஸ் வந்து ஒரு ஹியூஜ் லாஸாக தெரியும். அப்போ ஃபுல்லு உங்களுடைய மைண்ட் செட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நம்ம ட்ரேடிங் ஷூட்டபிள் ஆக மாட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸோ வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன் இந்த 100 ரூபீஸில் இந்த 10 பாயிண்ட் கொடுக்குறதுல எதுவும் ஆகிட்டு போகிறதுல நீங்கள் கொடுத்து தான் பாருங்களேன், ஸ்டாப் லாஸ் கொடுத்து தான் பாருங்களேன், அதனுடைய நீங்கள் கற்றுக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல 100 பாயிண்ட்ஸ் கொடுத்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரேடிங் கற்றுக்குவீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஓகே, மெயின் வந்து நிறைய நம்மளுக்கு தெரியட்டும் அந்த விஷயம். மார்க்கெட்டுக்கு வந்து புதுசாக வரவங்க புரியாமல் இருக்கவங்க தெரிஞ்சிட்டோம், நம்ம ஸ்டாப் லாஸ் தான் என்னன்றதா தெரியும் அட்லீஸ்ட். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.